ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டில் மார்ச் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாசக்தி வாய்ந்த காமதா ஏகாதசி வருகிறது. இதன் பின்னணியில் உள்ள உருக்கமான புராணக் கதை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் முழு பலனையும் பெற முடியும். அதற்கு முன் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எத்தனையோ ஏகாதசிகள் இருந்தாலும் காமதா ஏகாதசி என்பது மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. காமதா என்றால் விருப்பங்களை நிறைவேற்றுபவர் என்று பொருள். தீராத கஷ்டங்கள் தீரவும், செய்த பாவங்கள் அகலவும், நாம் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கவும் இந்த ஒரே ஒரு ஏகாதசி விரதம் போதும். பொதுவாக காமதா ஏகாதசி சித்திரை மாத வளர்பிறையில் வரும். ஆனால் இந்த ஆண்டு பங்குனி மாதம் மார்ச் 29ஆம் தேதி வருகிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 29 அன்று சூரிய உதயத்தின் போது ஏகாதசி திதி இருப்பதால் அன்றைய தினமே விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. இப்போது இந்த காமதா ஏகாதசியின் மகிமையை விளக்கும் புராணக் கதையை கேட்போம். ஒருமுறை பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் பகவான் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, காமதா ஏகாதசியின் சிறப்பை எனக்கு விளக்குங்கள் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், தர்மரே, முற்காலத்தில் வசிஷ்ட முனிவர் திலீப சக்கரவர்த்திக்கு சொன்ன கதையை உனக்கு சொல்கிறேன் கேள் என்று கூறி இந்த கதையை தொடங்கினார். முன்னொரு காலத்தில் போகிபுரம் என்ற நகரத்தை புண்டரீகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அந்த நகரத்தில் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் வாழ்ந்து வந்தனர். அங்கு லலித் மற்றும் லலிதா என்ற தம்பதியினர் வாழ்ந்தனர். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிர்காதலாக நேசித்தனர். ஒருமுறை அரசன் புண்டரீகனின் சபையில் லலித் பாடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது மனம் தன் மனைவி லலிதாவின் நினைவிலேயே இருந்தது. இதனால் அவனது தாளம் தப்பியது, பாட்டில் பிழை ஏற்பட்டது. தன் சபையை அவமதித்ததாக கருதிய மன்னன் புண்டரீகன் கோபமடைந்து, மனைவியின் மோகத்தில் கடமை மறந்த நீ ஒரு அரக்கனாக ராட்சதனாக மாறுவாய் என்று லலித்திற்கு சாபமிட்டான். மறுநொடியே அழகான கந்தர்வனான லலித் பயங்கரமான உருவம் கொண்ட அரக்கனாக மாறினான். இதைக் கண்டு அவன் மனைவி லலிதா கதறி அழுதாள். தன் கணவனின் சாபம் நீங்க என்ன வழி என்று தேடி காடுகளிலும் மலைகளிலும் அலைந்தாள். லலிதா காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் போது சிருங்கி என்ற முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தாள். அவரிடம் தன் கணவனின் நிலைமையை சொல்லி வேண்டினாள். முனிவர் அவளிடம், கவலைப்படாதே மகளே, சித்திரை மாத வளர்பிறையில் வரும் காமதா ஏகாதசி விரதத்தை நீ கடைபிடி. அதன் புண்ணியத்தை உன் கணவனுக்கு தானமாக அளித்தால் அவன் சாபம் நீங்கும் என்று வழிகாட்டினார். முனிவர் சொன்னபடியே லலிதா மிகுந்த பக்தியுடன் காமதா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டாள். விரதத்தின் முடிவில், நான் மேற்கொண்ட இந்த விரதத்தின் பலன் அனைத்தும் என் கணவரை சேரட்டும் என்று இறைவனிடம் வேண்டினாள். மகாவிஷ்ணுவின் அருளால் லலித் உடனடியாக தன் அரக்க உருவம் நீங்கி மீண்டும் பழைய கந்தர்வ ரூபத்தை பெற்றான். இருவரும் விமானத்தில் ஏறி விண்ணுலகம் சென்றனர். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த காமதா ஏகாதசி கதையை வெறும் கதையாக மட்டும் கேட்கக்கூடாது. இந்த கதையை கேட்கும்போது முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் லலிதா தன் கணவனுக்காக எப்படி அர்ப்பணிப்புடன் விரதம் இருந்தாலோ அதே போன்ற தூய எண்ணம் நமக்கும் வேண்டும் என்ற மனநிலையுடன் கேட்க வேண்டும். வீட்டில் மகாவிஷ்ணுவின் படத்திற்கு முன்னால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த கதையை கேட்க வேண்டும். தீபம் அறியாமை இருளை நீக்கும். கதையை கேட்பதற்கு முன்பும் கேட்ட பின்பும் மகாவிஷ்ணுவின் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை உங்களால் என்ற அளவு ஜபிக்க வேண்டும். இது பாவங்களை பொசுக்கும் நெருப்பு போன்றது. லலிதா தன் விரத பலனை தானம் செய்ததைப் போலவே கதையை கேட்டு முடித்ததும், நான் இந்த கதையை கேட்டதன் மூலம் கிடைத்த புண்ணியம் எனது முன்னோர்களுக்கும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த பாவங்கள் நீங்கவும் அர்ப்பணிக்கிறேன் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். முடிந்தால் அன்றைய தினம் முழு உபவாசம் அல்லது ஒருவேளை உணவுடன் துளசி தீர்த்தம் பருகி விஷ்ணுவை வழிபடுவது கொடூர பாவங்களில் இருந்து முழு விடுதலை தரும். வரும் மார்ச் 29, 2026 அன்று வரும் இந்த மகா காமதா ஏகாதசி நாளில் நாம் அனைவரும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி மகாவிஷ்ணுவின் அருளை பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பெறுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த புண்ணியத்தை பெறட்டும். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் காமதா ஏகாதசி நல்வாழ்த்துகள். ஓம் நமோ நாராயணாய நமஹ.